ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி மெயினாக வந்து பார்த்தோம்னா குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நோட் மேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் என்னோடய நோட்ஸை பற்றியும் வந்து இன்றைக்கான வீடியோவில் இருக்க போகுது. ஓகே, பார்க்கலாம். இதுதான் வந்து என்னோடய எக்கனாமியோட நோட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நான் சோர்ஸஸ் சொல்லிடுறேன். சோர்ஸஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸ் தான் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸோட சிலபஸில் இருக்க எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்க வந்து சிலபஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து அதில் இருக்க எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து வாட் இஸ் வாட், அதாவது பேசிக்ஸ் மட்டும் படித்தாலே, ஏன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்கனால பேசிக்ஸ் படித்தா வந்து அந்த பேசிக்ஸ் வச்சே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் இன்டர்லிங்க் பண்ணியே வந்து நம்மளால் வந்து ஆன்சர் எழுத முடியும். அதனால் இதுக்கு சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா மெயினாக ஸ்கூல் புக்கை தவிர்த்து என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சில டாபிக்ஸ்க்கு வந்து புக்கில் இல்லாத டாபிக்ஸ்க்கெலாம் வந்து அதில் கவர்மெண்ட் மெட்டீரியலை பார்த்து நோட்ஸ் எடுக்கலாம். இதை தவிர வேறு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத வந்து ஆன்சரில் இன்டர்லிங்க் பண்ணி ஆன்சரை எழுதிடுங்க. மற்றபடி ரொம்ப வந்து அதிக ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸாக வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போகாதீங்க. அது யூஸே கிடையாது. ஸோ மெயின் சோர்ஸ் வந்து சமச்சீர் புக்கு. செகண்ட் சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இது கவர்மெண்ட் மெட்டீரியல். அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிற எக்கனாமிக்ஸோட ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு உங்களால் ஆன்சர்ஸை வந்து சூப்பராக எழுத முடியும். ஸோ என்னோடய நோட்ஸ் வந்து காமிக்கிறேன். இதுதான் என்னோடய நோட்ஸு. இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குன்னா, இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். இது எதுக்கு நம்ம தனியாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல் புக்ஸ்லேயும் வந்து 6th to 12th கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். அதில் இருக்க எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஏதாவது கோட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் 11th 12th புக்கில் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆன்சர் மாதிரியே அதில் இருக்க பாயிண்ட்ஸே ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இப்படி எழுதிக்கிட்டு, அப்புறம் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமின்னு போட்டு அதில் மிக்ஸ்ட் எக்கானமின்னு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வளவலன்னு நிறையா டீட்டெயில்டாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஒரு ஆன்சரில் என்னென்ன வேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி எழுதுவோம் அதை மட்டும் எழுதி வச்சுக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி வேர்ட்ஸை வந்து எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மைண்டில் வந்து நல்லா ரீட்டைன் ஆகிருக்கும். அதனால வந்து ஸ்கூல் புக்கில் படிக்கிறதே நோட்ஸாக வந்து நோட் ஃபார்மில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீக்னஸ் ஆஃப் இந்தியன் இது எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். இப்போ லார்ஜ் பாப்புலேஷனுங்கிற ஹெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா லைன்ஸ் வரும். அதை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதையே ரிப்பீட்டடாக படிங்க. ரிப்பீட்டடாக படிக்க நம்மளுக்கு வந்து அந்த ரிப்பீட்டடாக படித்த பாயிண்ட்ஸே ரொம்ப இனோவேட்டிவாக எழுதுறதுக்கான ஒரு மைண்ட் செட் வந்து டெவலப் ஆயிரும். இது எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஃபினான்ஸ்னால் அதுக்கான திருக்குறள்லாம் இருக்கும். ஸோ அந்த திருக்குறளையும் எழுதி வச்சுக்கோங்க. எங்கேயாவது நம்ம வந்து கோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் கோட் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் நினைக்கலாம். பட் இதெல்லாம் கோட் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எவாலுவேட்டர்ஸும். புக்கில் இருக்க சிம்பிளான பாயிண்ட்ஸை வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆன்சர் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக் பாயிண்ட்ஸ் தான். ஸ்கூல் புக்கை வந்து ஒரு ஹோல் சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே ஸ்கூல் புக்கிலேருந்து கம்பைல் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சது. ஸோ இந்த மாதிரி ரூல்டு நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஏதாவது ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ் இருந்ததுன்னா, சப்போஸ் ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா அந்த டேட்டாவையும் கோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்சரில் வந்து கோட் பண்ணுறதுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே புக்கில் வந்து பழைய டேட்டாவாக இருந்தாலுமே அதை கோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதை மேபி வந்து நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அந்த டேட்டாவே வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி அப்பப்போ படிக்கிறப்ப எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய நோட்ஸு. இப்போ புக்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இல்லை 6th to 12th புக் படிக்கணும்னு சொல்லிட்டு. இதை தவிர வந்து முக்கியமான 2 புக்கு நம்ம படித்தே ஆகணும். காமர்ஸ் புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா
எக்கனாமிக்ஸ் சிலபஸில் கண்டென்ட் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸை மட்டும் படிக்காதீங்க, 11th 12th காமர்ஸ் புக்கும் படிங்க. என்னென்ன டாபிக்ஸ் அதில் இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ இருக்குது, டைப்ஸ் ஆஃப் பேங்க் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க, இந்த புக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுலேயும் கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது செலக்டிவ் டாபிக்ஸ் தான். அதாவது லைக் இந்த வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸு, இதில் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப பேசிக்காகவும் நல்லாவும் இருக்குது. அப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸு, ஜிஎஸ்டி பற்றி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் புக்கை விட இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே கண்டென்ட் இருந்தது. இப்போது அதே மாதிரி வந்து இப்போ வந்து 12th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் நம்மளுக்கு சிலபஸில். ஸோ அதுக்கெலாம் இங்கேருந்து படிக்கலாம். நீங்கள் நெட்டில் போய் காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. இதில் இருக்க கண்டென்ட்டே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக எழுதுனீங்கனாலே போதும். அப்புறம் மணி மார்க்கெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செபி பற்றி கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து நிறையா ரொம்ப டீட்டெயில்டாகவும் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. பேசிக்காக வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்பிஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு எல்லாம். ஸோ இந்த புக்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 11th 12th புக்கை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் ஸ்கூல் புக் மெயினாக சொல்லணுன்னா ஸ்கூல் புக்கு சஃபிஷியன்ட். இதை தவிர வந்து ஏதாவது ஒரு 1-2 டாபிக் மிஸ் ஆயிருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும், அந்த இதில் பார்த்து படிச்சுக்கோங்க சிம்பிளாக. அதுவும் நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் சம்மந்தமான கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.